ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன கிளாஸில் மல்டி கலர் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம மல்டி கலரில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு நீடியில் எடுத்துட்டு அதே மாதிரி த்ரெட்டை வந்து மேலே வச்சு சுற்றி நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுவோம்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி குத்தி கீழே பொறுமையாக சிக்கில்லாமல் கீழே வந்து இழுத்தீங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ இதுக்கு வேணுமோ அவ்வளோ இதுக்கு வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லா கிளாஸுமே ஈஸி தான். ஸோ இது மல்டி கலரில் நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, நல்லாவே இருக்கும். நீங்கள் மல்டி கலர் சாரிக்கு போட்டிங்க அப்படின்னா எல்லா கலரும் சேர்ந்து போடுற மாதிரி, இல்லை சிம்பிளாக ஒரு ஒர்க் இருக்குது, ஒரு பிளைனாக ஒரு கிளாத் இருக்குது, அதில் போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை மல்டி கலரில் வந்து போடுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரையும் சிக்கு இல்லாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரே ஒரு இதுவில் வந்து போட்டிருப்போம் இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம், இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங் நாட் நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ அந்த ரிங் நாட்டை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் மல்டி கலர் ரிங் நாட் இது. ஸோ த்ரெட்டை வந்து எடுத்துட்டு நீடியில் வச்சு ஒரு சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கிள் மாரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த அப்படியே பிடிச்சிட்டு அகெயின் கீழே குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங் நாட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். இல்லைனா கொஞ்சம் எதனா பிசிறு வரும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சிங்கிள் கலரில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். ஸோ த்ரெட் நீடியில் கீழேருந்து வந்து மேலே எடுத்துகிட்டு ஸோ அடியில் தான் வந்து நீடியில் கொண்டு போயிட்டு ஒரு சுற்றுறேன். ஸோ ஒரு சுற்றிட்டு அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதுதான் வந்து நம்ம ரிங் நாட்டுன்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுறத அப்படியே பிடிச்சிட்டு அதுக்கு கீழேயே குத்தி பொறுமையாக வந்து இழுத்தீங்க அப்படின்னா அழகாக ரிங் நாட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பூ மாதிரி கூட விரிஞ்சு இருக்க மாதிரி கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஓகேவா? இன்னொரு முறை வந்து போடலாம். ரிங் நாட்டை பிடிச்சிட்டு ஸோ த்ரெட்டை வந்து அடியில் இழுக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நாட் வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ எல்லா த்ரெட்டும் ஈவனாக வச்சு பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விரிச்சோ ஃப்ளவர் மாதிரியுமே வந்து கூட பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி போட்டதை இப்போ அப்படியே மல்டி கலர் த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் க்ரியேட்டிவிட்டியாக. ஓகே, ஸோ நம்ம சேனல் யாருன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து 100 ரூபா பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம். இதில் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் ப்ளவுஸ் மார்க்கிங்கோட கவர் பண்ணுறோம். ஜஸ்ட்டு 100 ரூபா, 100 ருபீஸ்க்கு மட்டும்தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து வரும். ஓகே, உடனுக்குடனே நீங்களும் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ யார் இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.